வணக்கம். நான் டாக்டர் பவானி ஸ்ரீ ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். வணக்கம் மேம். வணக்கம். நம்மளோட கூட இருக்கிறது ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேம் நம்மளோட இருக்காங்க. மேம், இன்னையோட கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அந்த பலன் நம்ம சொல்லிடுறோம். அந்த பலன் வேறுபடுமா? இப்போ நான் ஒரு பலன் சொல்கிறேன், ஆனால் அது ஜாதகருக்கு வேறு மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க மேம். இப்போ ஏஎல்பியில் பார்க்கப்படுபவர்களுக்கு பலன் மாறுபாடு இருக்காது. அதை நம்ம குருஜி புதுவுடைமூர்த்தி சார் எப்போதும் சொல்லுவாங்க, ஆணித்தரமாக சொல்லுவாங்க. நான் பார்த்தாலும் ஒன்று தான், நீங்கள் பார்த்தாலும் ஒன்று தான், பவானி பார்த்தாலும் ஒன்று தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லக்கூடிய கால அளவுகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கும், இந்த நிகழ்வு இப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லுவோம். இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்லவா பலன் ஏதாட்டி மாறுபடுமான்னு. பலன் மாறுபடாது. அவங்களுடைய கால அளவுகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல மாறுபாடாக இருக்கும். இப்போ உதாரணம் ஒன்று சொல்ல போனோம்னா, நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது நாள் குறிக்கப்பட்டது. யாரால்? விஸ்வாமித்திரனால். அப்போ அந்த விஸ்வாமித்திரர் குறித்த நாளில் பட்டாபிஷேகம் ராமருக்கு நடந்ததா? ஒரு கேள்வி. நடந்ததுங்களா? இல்லை. அப்போ அங்கே தள்ளி வைக்கப்பட்டது. அப்போ அந்த விஸ்வாமித்திரரோட வாக்குங்கிறது பொய்யாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? வார்த்தைகள் மாறிவிட்டதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. பட்டாபிஷேகம் நடந்தது, அந்த நாள் மட்டும்தான் மாற்றி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் கொடுக்குற டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து சரியாக இருந்ததுன்னா எந்த பலனும் மாறாது அப்படிங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம கொடுக்குற நேரம் இல்லைனா சில தகவல்கள் மட்டுமே இந்த இடத்துல மாறுபாடாக இருக்கிறது. சிலருக்கு தெரியும், எங்களுக்கு கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் தெரியாது, நாங்கள் பிரசன்னம் பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. பிரசன்னம் பார்த்தே இதற்கு பதில் சொல்லலாமான்னா கண்டிப்பாக சொல்லலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எங்களுக்கு சரியாக தெரியல, ஒரு 4:30 மணிலேருந்து 5:30 மணி, 4:30 மணிலேருந்து 8:30 மணி அப்படிம்பாங்க. அந்த விளையாட்டே வேண்டாம். உங்களுக்கு 4:30 மணி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் பிரசன்னத்தை மூலமாக பார்த்துக்கோங்க. பிரசன்னம்ங்கிறது உங்களுக்கு அதிகாலையில் தான் பார்க்கப்படும். அதாவது சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் 6 மணிலேருந்து 8 மணி, மத்தியானம் 12 மணிக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணுங்கள், பேசலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய குடில். ஸோ ஒருத்தருக்கு ஒரு கேள்வி ஒரு பிரசன்னமாக பார்க்குறோன்னா எவ்வளோ காலம் கழித்து நம்ம இன்னொரு பிரசன்னமாக பார்க்கலாம்? இப்போது திருமணம் சார்ந்த உறவுகள் பிரசன்னம் பார்க்குறாங்க, இந்த கேள்விக்கு பிரசன்னம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக திருமணம் சார்ந்து பார்க்கும்போது தற்போது அதற்குண்டான காலம் கிடையாது, தடையாக வந்துருச்சு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா அதற்கு அடுத்து ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் கழிந்து அதற்காக மறுபடியும் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேரளாவில் எப்படி அப்படின்னா, நம்ம ஆரூட லக்னம்ங்கிறது நம்ம பிரசன்னம் பார்ப்போம். ஆரூட லக்னத்திற்கு குரு பகவான் 2லோ 6லோ 8லோ 10லோ 12லோ அமர்ந்தால் அந்த பாவகம் சார்ந்த தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த தோஷ நிவர்த்தி செய்து விட்டு தான் இவங்க அந்த கேள்வியே அப்படிங்கிறது நமக்கு கேட்கணும். அப்பவும் ஒரு பிரசன்னம்ங்கிறது போடுவாங்க. உதாரணமாக இதே திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சார்ந்ததுக்காக ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 2ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அதை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு தர்ப்பணம் ஒன்று கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிரசன்னம் பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதற்காக ஒரு தொகை, ஒரு தட்சணை அப்படிங்கிறது அந்த இடத்துல எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பிரசன்னம்ங்கிறது அதே கேள்விக்கு அப்படிங்கிறது உடனே பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது மறுபடியும் இந்த 10ஆம் இடத்துல ஒரு தோஷம் குரு பகவான் நின்றுட்டார்னா அங்கே மறுபடியும் தடை அப்படிங்கிறது தான் வரும். அப்போ இப்போதும் அந்த பிரசன்னத்திற்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, 10ஆம் இடம்ங்கிறது கர்ம காரியங்கள். அப்போ இந்த தொழில் சாதன இடங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதற்கு ஏதாட்டி ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லுவாங்க. அதற்கும் ஒரு பரிகாரம், முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அப்படிங்கிறது இருக்கும், அதை விட்டு போயிருப்பாங்க. 3 தலைமுறை பித்திருக்களை கரை சேர்க்காமல் அப்படிங்கிறது இருப்பாங்க. அப்போ திருவல்லம் கோவிலில் போயிட்டு, பரசுராமர் கோவிலில் போயிட்டு அந்த பரிகாரங்களை செய்து விட்டு வாங்க அப்படிங்கிறது. மறுபடியும் பித்துங்கிறது உங்களுக்கு 5ஆம் பாவகம் தானே ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இங்கே கர்மா அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவகம், அதோட அளவு அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் இந்த 10ஆம் பாவகத்தில் அங்கே சம்பந்தப்படும் அந்த குரு பகவான். அப்போ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 2 முறை தடுத்து விட்டால் 3ஆவது முறை நம்ம அந்த தட்சணை எடுத்து விட்டு பிரசனம் பார்க்க மாட்டாங்க. இந்த 2 நிவர்த்தியும் செய்துவிட்டு வாருங்கள். அதற்கப்புறமாட்டி ஒரு 41 நாள் கழிந்து இதே ஜாதகத்திற்கு பரிகாரங்களை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிரசனம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. இதுதான்
கேரளாவில் பார்க்கக்கூடிய பிரசனத்தோட முறை. இங்கே இவ்வளோ பெரிய விஷயங்கிறது இருக்குது. ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். அவர் ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். இதே லக்னத்திற்கு குரு பகவான் உதாரணமாக பிரசன்னத்தில் நல்ல பாவகத்தில் 7ஆம் பாவகத்திலேயோ 3ஆம் பாவகத்திலேயோ 5ஆம் பாவகத்திலேயோ 9ஆம் பாவகத்திலேயோ இருந்தாங்கன்னா தைரியமாக கல்யாணத்தை நடத்துங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வு. இது நான் கண் முன்னே பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பிரசன்ன லக்னம்ங்கிறது அப்படியே வந்து விழும். நம்ம சொல்கிற மாதிரி குடும்பத்தில் ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி 10ஆம் பாவகத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்யாமலேயே நிறைய குடும்பங்கள்ங்கிறது இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சு அதை செஞ்சுட்டு நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய பிரசன்னத்திற்கு பதில் கூறலாம். தற்போது குரு பகவான் தடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். பார்க்கக்கூடாது அப்படின்னே சொல்லுவோம். இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ திருமண பொருத்தம் நம்ம ஏஎல்பி முறைப்படி பார்த்தீங்கன்னா லக்னம் ஏஎல்பி லக்னத்துக்கும் ஏஆர்பிக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகமே சரியான கணிப்பு இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம பொருத்தம் பார்க்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா திருமண பொருத்தத்துக்கு நம்ம நியூமராலஜியில் அக்ஷய லக்ன பத்ததியில் நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதில் மூலமாக பேர் பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சார் சொல்லி கொடுக்கறதுல எண் கணிதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம ஆப்பில் சாஃப்ட்வேரில் இருக்குது நியூமராலஜி. அதில் பேர் பொருத்தம் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த இரு பெயர்களும் இவர்களுக்கு நல்ல நிலையில் இருந்ததுன்னா, ஷஷ்டாஷ்டகமாக இல்லை அப்படின்னா இருவருக்கும் திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. முன்னாடி எப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, பேர் பொருத்தம் பார்ப்பாங்க. பேர் பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த ராமன் அப்படிங்கிற பேருக்கு சீதா, சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேருக்கு ராஜலக்ஷ்மி, அதே மாதிரி எதாட்டி ஒரு பேர் கடவுளுடைய பேர் வள்ளி அப்படிங்கிற பேருக்கு முருகன் அப்படிங்கிற பேரை சேர்த்து வைப்பாங்க. இது இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் சமாளித்து கொள்வார்கள் அப்படிங்கிற தன்மை இந்த 2 பேர்களுக்கும் இருக்குமானா இருக்கும். இந்த 2 பெயர்களும் நல்ல நிலையில் இருப்பதனால தான் இவங்க மணமொத்த தம்பதிகளாக இத்தனை நாள் குடும்பம் அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. பேர குழந்தைகள் அப்படிங்கிற முறையில் வாழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கி அது எதுவுமே கிடையாது. உதாரணமாக நீங்கள் ஏதாட்டி ஒரு பேர் சொல்லுங்களேன். ஸ்ரீமதி மேம். ஸ்ரீமதி அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியாக வரும். ஒரு ஆண் பேர் சொல்லுங்க. ராஜ். ராஜ் அப்படிங்கிற பேரு கடகராசி. இந்த தனுசு ராசியில உள்ள பெண்ணிற்கு இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பேருக்கு ராஜ் அப்படிங்கிற ஆண் பேராக இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குமானா இருக்காது. இங்க ஷஷ்டாஷ்டகத்தை இங்க குறிக்கும். தனுசு ராசியிலேருந்து கடகராசி 6, 8ஆக இருக்கும். இவங்களுக்குள்ள மனக்கசப்பு, பிரிவு, பிரச்சனை, கல்யாணம் ஆயிருந்தாலும் பிரிந்திருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஸ்ரீன்னு கூப்பிட்டாலும் சரி, ராஜ்னு கூப்பிட்டாலும் சரி, இவங்க 2 பேருக்குள்ள பொருத்தம்ங்கிறது முழுமையாக கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னோடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது? போராட்டமாக தாங்க மேம் இருக்குது. போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது. பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். முன்னாடி நம்ம பேர் பொருத்தம் இந்த மாதிரி தான் பார்த்துன்றதும், திருமணத்திற்காக ஜாதக பொருத்தம் பார்ப்பதை விட பேர் பொருத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அருமையாக பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கும் பொருத்தம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருவருடைய பேர் நல்லா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. பேர் நல்லா இருந்ததுன்னா, 2 லக்னங்கள் நல்லா இருந்ததுன்னா திருமண பொருத்தம்ங்கிறது ஜாதகம் ஒரு விதமாக சமாளித்து கொண்டு போனாலும் இந்த பேர் பொருத்தம், இந்த லக்ன 2 பேருடைய பேர் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது, பேருடைய லக்னம் அப்படிங்கிறது இருவருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மேம் இன்னும் ஒரு கேள்விங்க மேம். இப்போ இந்த ஸ்ரீமதி ராஜ் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் நியூமராலஜி படி கடக லக்னம் 6, 8ஆக வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணி ஆகணும், அவங்க 2 பேரும் விருப்பப்படுறாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிருந்தால் அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னும் போது இதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் சொல்கிறீங்க, என்ன வழிகாட்டுதல் நம்ம கொடுக்க முடியுன்றது கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இந்த பேர் வைக்கும்போது எப்போதுமே முழுமையாக ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நண்பர்களுக்கு சொல்லக்கூடியது. இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க நிறைய பேர். இன்றைக்கி நம்ம எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலுமே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டோன்னா பஞ்சாங்கத்திலேயே கூட இந்த நாளுக்கு இந்த நாம எழுத்துக்களில் பேர் வைப்பது சிறப்புங்கிறது வந்துடும். இந்த எழுத்துங்கிறது நம்ம சூஸ் பண்ணி வச்சிடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு இந்த லக்னத்தில் பேர் வச்சா, பிறப்பு லக்னத்திற்கு இந்த லக்னத்தில் பேர் வச்சா சிறப்பாக இருக்கும், அந்த குழந்தைகள் வளர வளர அதோட பேர் அப்படிங்கிறது பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. உதாரணமாக இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை வச்சுக்கோங்களேன்.
நம்ம வந்து ரெண்டா உடைக்கக்கூடாது. சிலர் ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க, சிலர் மதின்னு கூப்பிடுவாங்க, சிலர் வேற பெயர்கள் வைத்து அப்படிங்கிறது கூப்பிடுவாங்க. முழுமையாக அழைத்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 பேர்களும் ஒத்து வரல அப்படின்னா, இந்த கடக ராசியில் உள்ள ராஜ் அப்படிங்கிற பேரு சரியில்லை அப்படின்னா, இந்த ராஜுடைய பேரை ஏதாட்டி மாற்றம் செய்யலாமான்னு ஒரு கேள்வி இருந்தது, ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த ராஜுடைய ஜாதகத்தில் தந்தையோட ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா தன்னுடைய அப்பா பேரை பின்னாடி வச்சு கூப்பிடலாம். இல்லை தாத்தா ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா பேரை பின்னாடி வச்சு கூப்பிடலாம். இது இவங்களுக்கு பிரதிபலிப்பை கொடுக்குமானா கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிறத ராஜ்ஸ்ரீன்னு சொல்லுவாங்க, ஸ்ரீராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்பின் எழுத்துக்களை சேர்ப்பதன் மூலமாக அந்த லக்னம் அப்படிங்கிறது மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும். ஆனால் அதற்கப்புறம் அவங்கள கூப்பிடுறது அதே பேரில் இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற்றம்ங்கிறது இருக்கும். 2 பேருக்கும் மாற்றணுங்கிறது கிடையாது, ஒரு நபருக்கு மட்டும் மாற்றம் செய்தாலே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஜோதிடரோட வார்த்தை வந்து ஒருத்தரோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க சார் எப்பயுமே. ஸோ ஒரு ஜோதிடராக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது எவ்வளோ ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் ஜாதகருக்குன்றதை ரொம்ப தெளிவாக புரிய வச்சிங்க மேம். அதை தவிர ஒரு ஜாதகருக்கு வந்து ஒரு ஜாதகம் இல்லைன்னும் போது அவங்களுக்கு என்னென்ன முறையில் பார்க்கலாம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.